Hi friends, in the video exercise 1.1 10th max first fifth sum பார்க்கலாம். Given A கொடுத்திருக்காங்க 1 2 3, B equal to 2 3 5, C equal to 3 4 and D equal to 1 3 5. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. நம்மளுக்கு A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, C D இது நாலுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன செய்ய சொல்றாங்க அப்படினா A intersection C cross B intersection D யும் A cross B intersection C cross D யும் ஈக்குவலா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. given வந்து எழுதியாச்சு, நம்ம A B C D எழுதிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கங்கிறத எழுதிட்டோம். இப்போ வந்து LHS கண்டுபிடிச்சிடலாம். LHS என்னது? A intersection C cross B intersection D. ஃபர்ஸ்ட் A intersection D கண்டுபிடிக்கலாமா? C கண்டுபிடிக்கலாமா? A intersection C is equal to முதல் A செட் எழுதிடலாம். A செட் என்னது? 1 2 3. அடுத்து இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுட்டு C செட் என்னது? 3 4. அப்போ 3, 4. இப்போ இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்கிற நம்பர் என்னது? 3. அப்போ A இன்டர்செக்ஷன் C is equal to 3. இதை வேணால் நீங்கள் உங்களுக்காக ஸ்லாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ A இன்டர்செக்ஷன் C வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும் இல்லையா? கண்டுபிடிப்போமா? இப்போ B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கலாம். B செட் என்னது? 2 3 5. இன்டர்செக்ஷன் D செட் என்னது? 1 3 and 5. இப்போ நம்ம இதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாமா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஈக்குவலான சேம் நம்பர் என்னது? 3 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்கா? ஸோ இப்போ அந்த ரெண்டை வந்து எழுதிடலாம். அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் B and D வந்து 3 5. இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன இது? A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து B இன்டர்செக்ஷன் Dயும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும்? கிராஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து A இன்டர்செக்ஷன் C என்னது? 3 கண்டுபிடிச்சிருந்தோமா? 3. ஸோ இன்டர்செக்ஷன் கிராஸ் B இன்டர்செக்ஷன் D என்ன கண்டுபிடிச்சோம்? 3 5. இப்போ இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணி எழுதிடலாமா? எழுதுவோம். 3 3 3 5. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து RHS கண்டுபிடிக்கலாம். இப்போ RHS என்னது? A cross B intersection C cross D. இப்போ RHSையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணிடலாமா? சரி, ஓகே, கண்டுபிடிக்கலாம். RHS கண்டுபிடிக்கலாம். RHSல A cross B சொல்லியிருக்காங்க. இப்போ A என்னது? 1 2 3 cross B என்னது? 2 3 5. ஓகேவா? இப்போ நம்ம கிராஸ் பண்ணி எழுதிடலாமா? 1 2 1 3 1 5. 2 2 2 3 2 5. 3 2 3 3 3 5. ஓகேவா? இப்போ இது என்னது? A cross B. வெறும் A cross B தான். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? C cross D கண்டுபிடிக்கணும். இப்போ C cross D கண்டுபிடிக்கலாமா? இப்போ C cross D எழுதலாம். இப்போ C cross Dல C என்னது? 3 4. cross D என்னது? 1 3 and 5. ஓகே, இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதலாமா? 3 1 3 3 3 5. அடுத்து என்னது? 4 1 4 3 4 5. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? C cross D தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B இன்டர்செக்ஷன் C cross D கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம A cross Bயையும் C cross Dயையும் இன்டர்செக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து A cross B எழுதிடலாமா? இப்போ நம்ம வந்து A cross Bயும் C cross Dயையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இது நீங்கள் வந்து ஒரே பேஜில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக எடுத்து எழுத தேவையில்லை. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன்.
இப்போ வந்து இதில் சேமாக இருக்கிற ஃபுல்லாக கேன்சல் பண்ணுவோமா? 1,2 இருக்கா இங்கே? இல்லை, இங்கே வந்து 2வே இல்லை. அப்போ நம்ம 2 இருக்கிற எதையுமே வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அப்போ இது அதுக்கப்புறமாட்டி இது பார்க்கக்கூடாது. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3ல் என்ன இருக்குது? 3,1 இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 1,3 இருக்குது. இப்போ 3,1ம் 1,3யும் சேம் இல்லை. அப்போ இதை எடுக்கக்கூடாது. 1,5 இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே வேறு என்ன இருக்குது? 3,3 இருக்குது. இங்கே 3,3 இருக்கா? இந்த இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? இதையும் கேன்சல் பண்ணியாச்சு, இதையும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம் 3,3. அடுத்து 3,5 இருக்கா? இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நெக்ஸ்ட் என்னது? 3,5. அடுத்து 4,1 இருக்குது. 4,1 இங்கே இருக்கா? இல்லை. 4,3 இருக்குது? இல்லை. 4,5 இருக்கா? இல்லை. ஸோ அப்போ அவ்வளோதான், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாங்கிறத பார்க்கலாம். ஈக்குவேஷன் 2ல் என்ன இருக்குது? 3,3 இருக்குது, 3,5 இருக்குது. ஈக்குவேஷன் 1ல் இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? 3,3 இருக்குது, 3,5 இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த ஈக்குவேஷன் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஆன்சரில் எழுதிடலாமா? சரி, ஓகே, இப்போ எழுதலாம். ஃப்ரம் one and 2 A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is verified. ஸோ இவ்வளோதான் ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.